ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்குமே இந்த பொங்கலும் நியூ இயரும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி பேக்கோட வீடியோ தான். எனக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ், நான் என்னென்ன வாங்கினேன், என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த திங்ஸுமே வாங்கி வைக்கல, அவருக்கு ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல. ஏன்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவர் பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா போய் ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுகன் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான், அவன் ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ். ஸோ இந்த பாப்பா பிறந்தா ஃபஸ்ட்டு அவரோட ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த 1 to 3 ட்ரெஸ் தான் அவர் ஃபஸ்ட்டாக போட்டது. இப்போ ஆஃப்டர் டெலிவரி நம்ம 1 மந்த் கிட்ட எங்கேயுமே ஷாப்பிங் கூட போக முடியாது. ஸோ அதனால் எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பாப்பாக்காக எடுத்தது. இதில் ஒரு 15 to 16 பீஸ் இருக்கும். இதில் எதுவுமே நான் இன்னும் வாஷ் பண்ணல. இதில் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து வச்சுப்பேன். குழந்தைங்களுக்கு போடும்போது எப்போவுமே அது ஒரு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. புது ட்ரெஸ்ஸை வந்து டேரெக்டாக போடாதீங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக எடுத்தது மஸ்லின் கிளாத்து, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 to 20 பீஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மட்டும் நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு நிறைய மஸ்லின் கிளாத்லாம் வாங்குறாங்க. ஸோ அதில் டவல்ஸ் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. மஸ்லின் கிளாத்லாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட் எல்லாமே வாங்கியிருந்தேன். இதெல்லாமே இன்னும் எதுவும் வாஷ் பண்ணல. இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் எனக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவைப்படாது. இது நம்ம பாப்பா எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ் தான் இதெல்லாமே. மோஸ்ட்லி அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வச்ச டைப் எடுத்துக்கோங்க ட்ரெஸ்ஸு. ஏன்னா உங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுலேயே ஒயிட் கலர் இன்னொன்று எடுத்திருந்தேன். இது எல்லாமே சேம் மாடல் தான். நீங்கள் நியூ பார்னுக்கு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மஸ்லின் கிளாத்லேயே எடுத்துக்கோங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் போடுறதுக்கு தான். இதுவுமே ஜம்ப் சூட் தான். இது செட் ஆஃப் 3 இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். ஸோ பாப்பா பாயா கேர்ளான்னு தெரியல. ஸோ சேம் பேட்டர்ன்லேயே நான் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் செட் ஆஃப் 3 வந்துருந்துச்சு. சுகனுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிஃபோர் டெலிவரி எதுவுமே எடுத்து வைக்கல. அவருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் வாங்கினேன். ஸோ இப்போ தோணுது அவருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்ப் சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் செட் ஆஃப் 3 வந்துருந்துச்சு. சிலது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். சிலது வந்து ஷாப்பில் போய் விசிட் பண்ணி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப் சூட்டில் இந்த மாதிரி நைட் வேர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நியூ பார்னுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கதப்பாக இருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வாங்கி வச்சுருந்தேன். இது ஒன்று பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ் வந்துருந்துச்சு. நல்லா மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஹேண்ட் க்ளவுஸ், சாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கினேன். செட்டாக வாங்கினா சில டைம் மெட்டீரியல் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டவல் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது 6 டவல்ஸ் கிட்டே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது. நம்ம ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு வாய் துடைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம இந்த வெட் பண்ணி உடம்பு துடைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. குட்டி பேஸ்கெட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஒயிட் கலர் டவல் எடுத்து வச்சுக்கிட்டேன், காட்டன் டவல். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் நமக்கு அந்த பேஸ்கெட் கொடுக்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, அந்த டவல் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து சுகனுக்கு கொடுத்தது. ரெண்டாவது வந்து இந்த பாப்பாவுக்கு ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன், அதில் வந்த டவல் இது. டவல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேபியை ரேப் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சுகனுக்கு வாங்கினது வந்து குட்டி ஆகிடுச்சு, ஸோ இந்த பாப்பாவுக்கு தனியாக வாங்கியிருந்தேன். இது நல்லா சாஃப்டாக இருந்தது. 2 மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் டெலிவரி பேக்கில் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இதுவுமே பேபி ரேப்பர் தான். இது வந்து சுகனுக்கு வாங்கினது. மைக்ரோ ஃபேப்ரிக், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் குழந்தைய வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா சுகனுக்காக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து சுகனுக்காக வாங்கினது. பேபிக்காக பெட், இது வந்து கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் தேவைப்படும், அங்கே தான் நீங்கள் கிளம்பும் போதும் தேவைப்படும். இது வந்து ஈஸியாக நம்ம பேபியை கேரி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுகனுக்காக வாங்கினது தான். இது எடுத்து வச்சுருந்தேன். இதுவுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுகனோட திங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லா புதுசு மாதிரியே அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பாப்பாவுக்கும் நான் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பாப்பா யூரின்லாம் போனாங்கன்னா அது வந்து கீழே பெட்டோ எதுவுமே நனையாது. ஸோ இது கம்பல்சரியாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேம்பர்ஸில் வந்து ப்ரீமியம் கேர் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நியூ பார்ன் வாங்கலை நான். எப்போவுமே சுகனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்ன்னா எம் போடுவேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இவருக்கு வந்து நியூ பார்ன் வாங்கலை, எஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேபியோட ஸ்கின் கேர் தான் ஃபுல்லாகவே மைலோவில் தான் வாங்கியிருந்தேன். பவுடர் பார்த்திங்கன்னா மைலோவில் வாங்கியிருந்தேன். அப்புறம் லோஷனும் மைலோவில் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹேர் அண்ட் பாடி வாஷ் வந்து ரெண்டுமே சேர்ந்து வருது, அதுவும் மைலோ தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்பர் க்ரீம். இது வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டியுமே டைப்பர் யூஸ் பண்ணும்போது டைப்பர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெடி பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். சுகனுக்கு வந்து டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் இந்த பாப்பாவுக்கும் டைப்பர் க்ரீம் வந்து டெடிலேயே வாங்கிக்கிட்டேன். சாஃப்ட் டிஷ்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவுமே கண்டிப்பாக தேவைப்படும். இந்த பவுடர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சுகனுக்கு வாங்கினது, நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைலோ பிராண்டில் பேபி வைப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் சுகனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தது, அதனால் இந்த வாட்டியுமே இது வாங்கிக்கிட்டேன். இது ஒரு குட்டி கிண்ணமும் சின்னதாக ஸ்பூன் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சக்கரை தண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ இதெல்லாமே தான் பேபிக்கு தேவையானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் ப்ரா. இது ஒரு 3 செட் ஆஃப் ஃபீடிங் ப்ரா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா கம்பல்சரி இது தேவைப்படும். இதில் பார்த்திங்கன்னா மேலே அந்த மாற்ற டைப்பில் வரும். ஸோ உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 நைட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம வீட்டில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் போய் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்லிப்பர் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் பிரெஸ்ட் பேட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ ட்ரெஸ்லாம் அதிகமாக வெட் ஆகாது. ஸோ அதுக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜர், இயர்பட்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சார்ஜர் தேவைப்படும். ஸோ அதை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. எவரெவர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் பேண்டஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் வந்து அது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம்.
இது ரேட் வைஸ்மே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நான் இது வாங்கியிருந்தேன். அடுத்து ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் நமக்கு தேவையான அந்த கோம், ஃபேஸ் வாஷ், அப்புறம் பேஸ்ட்டு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சிசர், கோகோனட் ஆயில் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி எம்டி பெட் பாட்டில் மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் நமக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் எதுவுமே பெருசாக எடுத்துகிட்டு போகிற பாட்டிலாக வாங்கி என்கிட்ட ஆல்ரெடி இருந்த குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து எனக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சுகனும் என் கூட ஸ்டே பண்ணுவான். ஸோ அதனால் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ், அவருக்கு தேவையான ப்ரஷ் இதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதை இதில் கவர் பண்ணிட்டேன். என்னோடய டெலிவரி பேக்கை பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பேக் பண்ணேன். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான திங்ஸையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டெலிவரி போகும்போது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் போகலாம். உங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்ததுலேருந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் இந்த பேக்கை பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு முன்னாடியே கூட டெலிவரி ஆகலாம். ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில விஷயத்தை கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Okay friends, thank you for watching. Bye.